விக்கி, என்ன நடந்துட்டு இருக்கு? சர்வ் பண்றதுக்கு முன்னாடி டிஷஸ் எல்லாம் செக் பண்ணியா இல்லையா? செக் பண்ணினேன் சார். எல்லா டிஷ்ஷும் தப்பா இருக்கு விக்கி. நீ பாத்தியா இல்லையா? சார் அதான் சொல்றேனே சார், நான் செக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். திரும்ப திரும்ப அதே கேட்டா எப்படி சார்? என்ன விக்கி பேசிட்டு இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான மீட்டிங் நான் சொன்னா இல்லையா? சார் வாட் இஸ் திஸ்? அதே சொல்லிட்டு இருக்கீங்க. நெடுமாறன் சார் இல்லாத கிச்சன் வேற எப்படி சார் இருக்கும்? அவர் அளவுக்கு என்ன சமைக்க சொன்னீங்கன்னா இஸ் இட் even possible? நான் ஜஸ்ட் அவரோட ஷெஃப் தான். அதுக்காக எங்கிட்ட இருந்து அவரோட டேஸ்ட், அவரோட டச் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி சார்? हो गया सर, शेफ का मुंह से सारा कुछ निकल गया. ராஜன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நினைச்சேன், பட் he is playing with words. 15 வருஷமா அவர் கட்டி வச்சிருந்த லெகசி ஈஸியா அதை எடுத்து இன்னொரு ஷெஃப் கிட்ட கொடுத்தா இதான் நிலைமை. மோரோவர் மேனேஜரா இருந்தாலும் சிஇஓ இருந்தாலும் ஷெஃப் கிட்ட கரெக்டா பேசணும் சார். What's happening, Pa? இங்க அந்த மரியாதை எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. சோ இதுக்கு மேல இது செட் ஆகாது. I'm leaving this place and this resort. I'm done. And one more thing. I'm sorry to say, நெடுமாறன் இல்லாத இந்த kitchen is a dead kitchen. Just dead. All the best. வெற்றி, எங்கடா போன? என்ன சார்? இங்க என்ன நடந்தது தெரியுமா உனக்கு? இந்த விக்கி பையன் இருக்கான்ல, அவன் நம்மள நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான்டா. என்ன சார்? இன்னைக்கு வந்து மோஸ்ட் வாண்டட் இன்வெஸ்டருடைய டின்னர். அந்த டின்னர்ல வேணும்ட்டே கேவலமா டேஸ்ட்லெஸ்ஸா சமைச்சு மொத்த இன்வெஸ்டர்ஸையும் ஒரு நெடுமாறன் இல்லைன்னா இந்த ரெசார்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சுட்டான்டா. அவனை நம்பணும், நம்மளை ஏமாத்திட்டான்டா. இந்த ரெசார்ட் இப்பதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி நம்ம நல்லா வரும்னு நினைச்சோம்டா. ஒரே செகண்ட்ல மொத்த தலையெழுத்து மாத்திட்டான். வெற்றி, நீ இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமாடா? அப்படியே நடந்திருந்தாலும் ஏதாவது பண்ணி சமாளிச்சிருப்பல்ல. எங்கடா போன? என்னப்பா? எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. இனிமே இங்க என்ன நடக்க போகுது, அதை நாம எப்படி சமாளிக்க போறேன்னு ஒண்ணுமே புரியலையம்மா. ஏன்பா இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க?
ப்ளீஸ் பா. சார் சார் இது நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். இது இன்னும் முடியல சார். இந்த ரெசார்ட் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கு சார். எங்க அப்பா பத்தி தெரிஞ்சது, நான் செஃப் ஆனது, இப்ப என் தங்கச்சி படிக்கிறது, எல்லாமே சார். சார் இந்த ரெசார்ட் நான் படி விட்டுற மாட்டேன் சார். சார் நான் ஒரு ஸ்டார் ஷிப்ல ட்ரெயின் ஆயிட்டு இருக்கேன் சார். சார் ஆமா சார், நான் உண்மைதான் சொல்றேன். எங்க அம்மாக்காக, எங்க அப்பாக்காக, இந்த ரெசார்ட்டுக்காக நான் ஸ்டார் ஷிப்ல கலந்துக்க போறேன் சார். சார் நான் ஸ்டார் ஷிப்பை காட்டுறேன் சார். சார் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சா மட்டும் போதும் சார். அப்புறம் நான் ரெசார்ட்டை பழைய நிலைமையை கொடுத்துருவேன் சார். நம்புங்க சார். சார் இந்த ரெசார்ட்டை காப்பாத்தி உங்க கையில கொடுக்குற வரைக்கும் நம்ம ரெசார்ட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். இது எங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன் சார்.